வணக்கம். டான்ஸ் காஸ்டியூமுக்கு 32 அளவில் உயரமான ப்ளவுஸ் இன்றைக்கு வட்டி தைக்க போகிறேன். 1 மீட்டர் லைனிங் துணி எடுத்துருக்கிறேன். அதை 2ஆம் அடித்து இப்போ இடுப்பு பக்கம் அடையாளப்படுத்தி கொள்கிறேன். இதில் 1/4 இன்ச்சு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இது தையலுக்கு. தையல் தைச்ச பிறகு நான் 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்க போகிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சு, கையின் உயரம் 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். கழுத்துண்ட அகலம் 2.5 இன்ச்சு, கழுத்துண்ட உயரம் 5 இன்ச்சு. இந்த கழுத்து டீப்பான கழுத்து இல்லை, கழுத்துண்ட அகலம் 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். இந்த ப்ளவுஸுண்ட உயரம் 18 இன்ச்சு எடுத்துருக்கிறேன், மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து. ப்ளவுஸுண்ட மார்பு சுற்றளவு 32, அதை 4ஆக பிரித்தா 8 இன்ச்சு. 8 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இடுப்பு 24, 4ஆக பிரித்து 6 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த கையின் சுற்றளவுக்கு 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி இவ்வாறு வளைவாக கீறிக்கொள்கிறேன். பின் கழுத்து கொஞ்சம் அகலமாக தைக்க போகிறேன். அதனால் இதில் 1/2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி வட்டமாக கீறி கொள்கிறேன். பின் கழுத்து உங்களுக்கு உயரமாக வேணுமெண்டா நீங்கள் அதுக்கேற்றவாறு அடையாளப்படுத்தி நீங்கள் வெட்டலாம். இப்போ மேலிருந்து இடுப்பு பகுதிக்கு இவ்வாறு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். மற்றது தையலுக்கு நான் 2.5 இன்ச்சுக்கு மேலேயே கூடுதலாக விட்டுத்தான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். புதுசாக தைக்கிற நீங்கள் இவ்வாறு குண்டூசியை குத்திட்டு நீங்கள் இவ்வாறு அடையாளப்படுத்தி வெட்டினீங்களா இலகுவாக இருக்கும். இப்போ நான் அடையாளப்படுத்தின அந்த பின்பக்க துணியை இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். மற்ற பக்கமும் இவ்வாறு மடித்து அடையாளப்படுத்தி கொள்கிறேன். முன்பக்க துண்டு வெட்டுறதுக்கு 2ஆம் அடித்து எடுத்திருக்கிறேன். இதோட உயரம் 14 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். பின்பக்க துண்டை வச்சு இவ்வாறு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். முன்பக்க கழுத்து உயரம் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு 1/4 இன்ச்சு கூடுதலாக இவ்வாறு அடையாளப்படுத்தி ரவுண்டாக கீறிக்கொள்கிறேன். இந்த கப் ஷேப்புக்கு உயரம் 13.5 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 14 இன்ச்சு உயரத்திலிருந்து 2.5 இன்ச்சு உயரம் முன்பக்கத்துக்கு அளவெடுத்திருக்கிறேன். சைட் பக்கம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த பக்கம் இருந்து 3 இன்ச்சுக்கும் இந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கும் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். எல்லாம் அடையாளப்படுத்தின பிறகு இவ்வாறு வளைவாக கீறிக்கொள்கிறேன். இந்த வளைவு நல்ல கூராக வர வேணும். இவ்வாறு கூராக வெட்டினால்தான் கப் ஷேப் நல்ல அழகாக இருக்கும். இந்த சைட் பக்கத்துக்கு 1.5 இன்ச்சுக்கு கூடுதலாக விட்டுருக்கிறேன். கை சுற்றளவுக்கு இவ்வாறு 1/4 இன்ச்சு உள்பக்கமாக அடையாளப்படுத்த வேணும். முன்பக்கம் இவ்வாறு அடையாளப்படுத்தின பிறகு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த டாட் பக்கம் இவ்வாறு சின்னதாக வெட்டி கொள்கிறேன். அப்போ தான் ஒரே அளவுக்கு தைக்கலாம். பட்டி துண்டு 8 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். நார்மலாக தைக்கிற ப்ளவுஸுக்கு 5 இன்ச்சு எடுத்தீங்களா போதும். இந்த ப்ளவுஸ் நல்ல உயரமாக இருக்கிறபடினால 8 இன்ச்சுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த முன்பக்கத்திலிருந்து இந்த சைட் பக்கத்துக்கு இவ்வாறு அடையாளப்படுத்திட்டு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். பட்டி துண்டு வெட்டி எடுத்த பிறகு இப்போ கை வெட்ட போகிறேன். கைக்கு 2ஆக மடித்து இவ்வாறு இன்னொரு மடிப்பு போட்டுக்கொள்கிறேன். கையின் உயரம் 12, கையின் சுற்றளவு 8, 2ஆக பிரித்தா 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மேலிருந்து 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். இந்த பக்கம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். கையின் மேல் பக்க சுற்றளவு 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். இதில் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். கைக்கு தையலுக்கு 1/4 இன்ச்சு சரியான அளவுக்கு இவ்வாறு அடையாளப்படுத்தி கொள்கிறேன். அடையாளப்படுத்தின பிறகு கையை இவ்வாறு வளைவாக கீறிக்கொள்ள வேணும். கைக்கு நான் கூடுதலாகவே விட்டுத்தான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். 2 உடம்பு வச்சா விட்டு விடுறதுக்கு. கையை இவ்வாறு அடையாளப்படுத்தின பிறகு குண்டூசியை குத்தி இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். பின்பக்க கழுத்து துண்டு அதுக்கு பின்பக்க கழுத்தை வச்சு 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி நான் இதை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். முன்பக்க கழுத்து துண்டு அதையும் இவ்வாறு அடையாளப்படுத்திட்டு 1 இன்ச்சுக்கு அளவாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன்.
இந்த கழுத்து துண்டு நீங்கள் பட்டி துண்டு வைக்காமலும் தைக்கலாம். இப்போ சாரி துண்டை 2ஆக மடித்து கையை நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக துணியை வச்சு வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த பின்பக்க துண்டையும் சாரி துண்டோடு வச்சு இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். சாரியில் வந்த துணியை 2ஆக மடிச்சிட்டு இப்போ முன்பக்க துண்டையும் இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக துணியை விட்டு நீங்கள் வெட்டி தைச்சிங்களா பிறகு அந்த கூடுதலான துணியை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பட்டி துண்டையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ தைக்கிறதுக்கு முதல்ல லைனிங் துணியையும் சாரி துணியையும் இவ்வாறு ஒரு தையல் போட்டுட்டு தைச்சமண்டா இலகுவாக இருக்கும். சாரி துணி விலகாமல் சரியாக இருக்கும். இப்போ எல்லாம் தைச்சி எடுத்துட்டேன். தைச்சி எடுத்த பிறகு கூடுதலாக விட்ட அந்த துணி எல்லாத்தையும் இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். கப் ஷேப்புக்கான அந்த டாட் தைக்க போகிறேன். இந்த டாட் தைக்க இதிலிருந்து 3 இன்ச்சுக்கு தையல் போட வேணும். இவ்வாறு தைச்ச பிறகு முன்பக்க துண்டை 2ஆக மடித்து 1/4 இன்ச்சு தையல் போட வேணும். இந்த 2க்கும் இடையில் 1.5 இன்ச்சு இடைவெளி இருக்க வேணும். முன்பக்கம் தைச்சதையும் டாட் தைச்ச அந்த தையலையும் இவ்வாறு பிடிச்சு அந்த கோனருக்கு சரியாக உங்களுக்கு கையின் அளவுக்கு வந்து கிடைக்கும். அதில் தையல் போட வேணும். அந்த தையல்லையும் 1.5 இன்ச்சு இடைவெளி இருக்க வேணும். சாரம் எப்படி தைக்க வேணுமென்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பக்க கப் ஷேப்பும் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ தைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இவ்வாறு இருக்க வேணும். பின்பக்க துண்டு இப்போ தைக்க போகிறேன். பின்பக்க துண்டு இந்த லைனிங் துணியை பின்பக்க இந்த போர்டரோடு வச்சு இவ்வாறு தைச்சி எடுத்துட்டு திருப்பி அதுக்கு மேலே இந்த லைனிங்க்கு மேலேயே ஒரு தையல் போட வேணும். இடுப்பு பக்கம் இவ்வாறு தையல் போட்டு திரும்பவும் ஒரு தையல் போட்டிங்கன்னா இடுப்பு பக்கம் நல்ல டைட்டாக இருக்கும். இவ்வாறு தையல் போட்ட பிறகு ப்ளவுஸை சுற்றி வர ஒரு தையல் போட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தைச்சா பிறகு இடுப்பு பக்கம் 1 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கொள்கிறேன். இடுப்பு பக்கம் 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சா பிறகு கூடுதலாக விட்ட அந்த துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். பின்பக்கம் தைச்சா பிறகு இப்போ கை தைக்க போகிறேன். இது நல்ல பக்கம். லைனிங் துணியில் அடையாளப்படுத்தின இந்த பகுதியை இவ்வாறு வச்சு தைச்சிட்டு ஒரு தையல் தைச்சா பிறகு திரும்பவும் லைனிங் துணிக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு கையை சுற்றி வர தைச்சி கூடுதலாக விட்ட அந்த துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதே போல் 2 கையையும் தைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2 பக்க கையும் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ முன்பக்க கை பக்கமாக இவ்வாறு 1/4 இன்ச்சு உள்பக்கமாக அடையாளப்படுத்திட்டு வெட்ட வேணும். இவ்வாறு அடையாளப்படுத்தி நீங்கள் வெட்டினீங்களா கை சுருக்கு இல்லாமல் அழகாக வரும். கையை வெட்டி எடுத்த பிறகு முன்பக்க பட்டி துண்டு தைக்க போகிறேன். பட்டி துண்டு தைக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த டாட்டை நான் இவ்வாறு முக்கோணமாக மடிச்சிட்டு தைக்கிறேன். நான் இவ்வாறு முக்கோணமாக மடித்து தைச்சிங்களா அந்த கப் நல்ல கூராக நிற்கும். பட்டி துண்டு இப்போ தைக்க போகிறேன். சாரிண்ட துணி நல்ல பக்கமாகவும் லைனிங் துணி லைனிங் பக்கமாகவும் வச்சுட்டு இவ்வாறு இழுக்காமல் தைக்க வேணும். இவ்வாறு தைச்ச பிறகு அதுக்கு மேலே படிமான தையல் ஒன்று போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு தையல் போட்டுக்கொள்ளலாம். நான் இன்னொரு தையல் போட்டிருக்கிறேன். தையல் போடுறதுக்கு முன்னுக்கு இவ்வாறு வெட்டிட்டு நீங்கள் தைக்க வேணும். இல்லாட்டி சுருக்கு விழும். இவ்வாறு வெட்டும் போது தையலில் வெட்டாதவாறு வெட்ட வேணும். இவ்வாறு தைக்கும்போது துணியை இழுக்காமல் தைக்க வேணும். பட்டித்துண்டு தைச்ச பிறகு பின்பக்க கையிலிருந்து கீழ்ப்பக்கம் பார்த்திங்களா அந்த முன்பக்க பட்டித்துண்டு எவ்வளோ அளவுக்கு தைக்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். 1 இன்ச்சு அளவுக்கு இப்போ நான் மடித்து தைச்சிருக்கிறேன். முன்பக்க கழுத்து துண்டும் பின்பக்க கழுத்து துண்டும் தைக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த கழுத்து துண்டில் ஓரமாக
சின்னதாக ஒரு தையல் தைச்சிட்டு தைச்சிங்களா பிறகு கையால் தைக்க இலகுவாக இருக்கும். இவ்வாறு நான் தைச்சி எடுத்துக்கொள்கிறேன். கழுத்து துண்டை தைச்சா பிறகு இப்போ நான் முன்பக்க கழுத்து துண்டை வச்சு தைச்சிக்கொள்கிறேன். கழுத்து துண்டை வச்சு தைக்க இழுக்காமல் தைக்க வேணும். இழுத்து தைச்சிங்களா கழுத்து பக்கம் சுருக்கடிக்கும். கழுத்தெல்லாம் தைச்ச பிறகு இந்த நூலில் வெட்டாதவாறு சின்னதாக வெட்டிட்டு திரும்ப அந்த பட்டி துண்டுக்கு மேலால் ஒரு படிமான தையல் போட வேணும். முன்பக்க கழுத்து துண்டு தைச்சது போலவே பின்பக்க கழுத்து துண்டையும் தைச்செடுத்துக்கொள்கிறேன். கழுத்து துண்டெல்லாம் தைச்ச பிறகு இப்போ முன்பக்கம் குக்ஸ் தைக்கிற அந்த பகுதியை இப்போ தைக்க போகிறேன். அந்த கழுத்து துண்டை இவ்வாறு மடித்து விட்டுட்டு லைனிங் துணியில் 1 இன்ச்சுக்கு இவ்வாறு 2ஆக மடித்து நான் தைச்சிருக்கிறேன். இவ்வாறு தைச்சிட்டு திரும்பவும் இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட வேணும். போட்டுட்டு திரும்ப உள்பக்கமாக 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிங்கண்டா அந்த குக்ஸ் தைக்கிற அந்த பக்கம் தயாராகிடும். குக்ஸ் தைக்கிற அந்த பக்கம் தைச்சிட்டேன். குக்ஸ் கொழுவுற பக்கம் தைக்கிறதுக்கு பெரிய துண்டாக சாரி துண்டிலையும் லைனிங் துணிலையும் வெட்டி எடுத்துருக்கேன். இந்த 2ஆக மடிச்சிட்டு இந்த துண்டு தைக்கும்போது முதல்ல லைனிங் துணி பக்கமாக வச்சு தைச்சி திரும்ப நல்ல பக்கமாக தைக்கும்போது தான் முக்கோணமாக தைக்க வேணும். இவ்வாறு நேராக தைச்சி திரும்ப உங்களுக்கு எத்தனை குக்ஸ் தைக்க வேணுமோ அதுக்கேற்றவாறு இவ்வாறு முக்கோணமாக நீங்கள் தைச்சி எடுக்க வேணும். முக்கோணமாக இவ்வாறு தைச்ச பிறகும் திரும்பவும் ஒரு தையல் தைக்க வேணும். குக்ஸ் கொழுவுற பக்கம் தைச்ச பிறகு பின்பக்க துண்டையும் முன்பக்க துண்டையும் இவ்வாறு வச்சு இந்த ஷோல்டரை பொருத்த வேணும். ஒரு பக்க ஷோல்டர் தைச்சிட்டேன். இப்போ மற்ற பக்க ஷோல்டரையும் தைச்சிக்கொள்கிறேன். கழுத்துக்கு பட்டி துணி கொடுக்காமல் நீங்கள் தைக்கலாம். இந்த துணி மெல்லிய துணி என்றபடினால் நான் கழுத்துக்கு பட்டி துண்டு கொடுத்து அதை பிறகு கையால் தைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் கை தைக்க போகிறேன். இந்த கை தைக்கும்போது இழுத்து தைக்கக்கூடாது. அந்த வளைவுலெல்லாம் வடிவாக அந்த கையை இவ்வாறு வச்சு நீங்கள் தைக்க வேணும். இழுத்து தைச்சிங்களா சின்ன சின்ன சுருக்கு கையில் விழும். தைச்ச பிறகு பார்த்திங்கன்னா வெட்டின கை சரியான அளவில் இருக்குது. ஏற்கனவே சரியான அளவுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறபடினால் அதுக்கு மேலேயே தையலை போட்டுக்கொள்கிறேன். கை 4 இன்ச்சுக்கு எடுத்து நான் அந்த கையிலிருந்தே தையல் போட்டுக்கொள்கிறேன். இந்த தையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மற்ற பக்கமும் ஒரே அளவுக்கு இவ்வாறு தையல் போட்டுக்கொள்கிறேன். ப்ளவுஸ் தைச்ச பிறகு எக்ஸ்ட்ராவாக போட வேண்டிய 2-3 தையலையும் போட்டுக்கொள்கிறேன். கை தைச்ச பிறகு இவ்வாறு தான் ஒரே அளவுக்கு இருக்க வேணும். இப்போ நான் குக்ஸ் தைக்க போகிறேன். குக்ஸ் கையால் தான் தைக்க போகிறேன். இன்னொரு தையல் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன்.